நம்ம மார்க்கத்தை பொறுத்த அளவுல அந்த இதெல்லாம் கிடையாது. உணவு பொருள்ல உனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை நீ சாப்பிட்டுக்கோ. அதை பிரிச்சு பார்க்கணுங்கிற அது இல்லை. உனக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடு. அது உனக்கு என்னைக்கு பிடிக்காம போதோ அன்னைக்கு விட்டுரு. அது எந்த பொருளா இருந்தாலும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருக்கிறது. சித்தர்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறது அதுதான். அதுல ஒரு சில இதுல பால், தயிர், மோர், உறப்புகள் சாப்பிடாம ஏத்துக்கிறக்கூடிய உடல் நிலைகள் இருக்கும் இல்லையா, அது நமக்கு சில சுபாகத்தை கொடுக்கும், சாந்த சுபாகமா கொடுக்கும். தயிர், பால், மோர் இதுகளில் சாப்பிட்டு புளிப்பு காரங்கள் சேர்க்காம இந்த அடிப்படையில் போனோம்னா ரொம்ப சாந்த, ரொம்ப அமைதியான இது. அடிச்சா கூட வாங்கிக்கிட்டு போறது மாதிரி, திட்டினா கூட எதிர்த்து பேச மாட்டோம். அந்த குணப்பாவங்கள் அதுல இருக்கும். காரம், புளிப்பு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சராசரி நம்ம மனுஷ வாழ்க்கையில உள்ள சகல குணங்களும் அதுல சேர்ந்துருக்கும். நான்வெஜ்ஜின்னு வந்துட்டா ஆடு, மாடு. ஆட்டுல 2 ரகம் இருக்கு, மாட்டுல 2 ரகம் இருக்கு. கோழியில இன்னைக்கு நாட்டுக்கோழி, பாய்லர் கோழின்னு வந்துருச்சு. சரியா? இப்போ நான்வெஜ்ஜின்னு சொல்லி சாப்பிடும் போது வெள்ளாடு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, மனிதனுடைய உடலுக்கு உகந்த மாமிசம் அது. எப்படி? வெள்ளாட்டினுடைய மாமிசம்ங்கிறது மனிதனுக்கு உடலுக்கு உகந்த மாமிசம். சரியா? அதுவே செம்பரையாடு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ருசி, நாக்குக்கு ருசி நல்லா இருக்கும். எப்படி? ருசி நல்லா இருக்கும். ஆனா உடலுக்கு உகந்ததான்னா கிடையாது. அது எப்படி சொல்றதுன்னா கொழுப்புத்தன்மையை அதிகப்படுத்தும் செம்பரையாடுங்கிறது. அப்படியே இன்னும் கொஞ்சம் பெரிய ஜீவனுக்கு வந்துடும்னு வச்சுக்கோங்களேன், பசு மாடு, எருவு மாடு இப்படி வர்றோம் இல்லையா, பசுனுடைய மாமிசம்